நண்பா என்ன நண்பா 8 மாசம் ஆகுது, எப்பதான் படத்தை முடிக்க போற? 10 மாசத்துல குழந்தை பெத்த போறேன். நான் நண்பா நீ வேற வயிற்றுல கொட்டிக்கிற, அதனால பணமும் தரமாட்டான். லொகேஷனும் கூப்பிட்டு அவங்க வீட்டாண்டே பட்டாணி கொட்டி தான் பட்டாணி காடணும்னா, அதனாலதான் இந்த லொகேஷன் பார்த்துருக்கேன், இதுல தான் எடுக்கலான்ட்டு. சரி, இங்க என்ன எடுக்க போற? எவனுக்கு தெரியும், ஏதாவது எடுப்போம். அந்த ஆளை வச்சு இதுதான் எடுக்கிறேன் அதான் எடுக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணலாம் முடியாது. ஏதாவது வருது, இது மேயிற மாதிரி ஒன்று எடுக்க வேண்டியதுதான். மேயிற மாதிரியா? மாடு மேயுது, அவர் வந்து விரட்டுறாரு. அந்த மேயிற மாதிரின்னு அவரு மேயிற மாதிரி நீ ஏன் நினைக்கிற? ஓ நண்பா, அங்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கிய. இந்த சிலை தான் சொன்னியா நண்பா? ஆமா நண்பா. நீ காமிச்சிய ப்ரொடியூசரு வித் ஹீரோன்னு, இந்த சிலையோட கூட எனக்கு ஒரு டியூட் வைக்கணுமா? இதெல்லாம் வச்சு நீ ஒன்று எடுத்துக்கொன்றிய, என்ன டேஸ்ட் உன் டேஸ்டோ தெரியல. வா நண்பா. நண்பா சொல்ற பைத்தியத்துல கொட்டிக்காத நண்பா. சரி, அதை விடு நண்பா. ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பாதி நேரம் இங்க ஷூட்டிங் கூட வருது இல்ல, ஹீரோயின் தான் போன் பண்ணி பேசிருக்கான் அந்த ஆளு. அப்படியா? ஏன் உனக்கு போன் நம்பர் வேணுமா? நண்பா, என்ன போய் தப்பா நினைச்சீங்க பாத்தியா? நம்பர் வேணும், வேற படம் கமிட் பண்றதுக்காக. நீ இல்ல நண்பா, எல்லாரும் அப்படிதான் நம்பர் கேட்பானுங்க. வேற படம் கமிட் பண்ணி விடுறேன், எனக்கு தெரிஞ்ச படத்துல சேர்த்து விடுறேன்னு. அதே பாணி தான் நண்பா நீ. சத்தியமா நண்பா, நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. நீ எத்தனை சத்தியம் பண்ணாம பாத்துருக்கோம். வா போலாம். ஹீரோ வருஷம் நண்பா, டைம் ஆச்சு, இன்னும் வரல. தோர்கார நண்பா. எதை பாத்துருக்காரு பத்தியா நண்பா? அது சிற்பம், அதை ரசிக்கிறாரு. அது சிற்பம் தான் நண்பா, உக்காரதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. இந்த சிற்பத்தாண்ட உக்காந்துக்காரன்னு சொன்னேன் நண்பா. இதெல்லாம் நோண்டி நோண்டி பேசினுக்காத, ஷூட்டிங் எடுக்கிற வேலையை பாரு நண்பா. சரி சார், ஷூட்டிங் போலாம் வாங்க. நீங்க எல்லாம் போய் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். இப்போதைக்கு வர மாட்டான், நீ வாங்க. ராஜ்குமார் இங்க வா. சொல்லுங்கக்கா. இந்த சிலையை எடுத்து பேக்ல போடு. அக்கா பயமாக்குதுக்கா. என்கிட்ட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட்லாம் சொன்னா டக்குன்னு செய்வாங்க. அக்கா திருட்டு தப்பு இல்லையாக்கா? டேய், அம்மனே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்கடா, அதுக்கு தான்டா சொன்னேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. என்னடா இது? உங்களை அம்மன் கேட்ட மாதிரி என்ன திருவள்ளுவர் வீட்டுக்கு இட்டுன்னு போக சொன்னாரு. ஏண்டா என்ன திருடுறது தப்பு இல்லையான்னு கேட்ட? அக்கா திருடுனா தப்புக்கா, வீட்டுக்கு கூட்டின்னு போனா தப்பு இல்லக்கா. சரி, இப்போ எடுத்த இடத்துல போய் வச்சிரு. ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது திருவள்ளுவர் உங்க வீட்டுக்கும் அம்மாவை எங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடலாம். சரிங்கக்கா. திருவள்ளுவரை கையில வச்சு என்னமா பண்றீங்க? சார், எனக்கு டைலாக் நல்லா வரணும்னு அவரை வச்சு வேண்டின்னு இருக்கேன் சார். ஆனா எந்த தாங்க இது? என்னம்மா அவன்றான்? அது திருவள்ளுவரை அவன் கையில வச்சிருக்கானா. நண்பா, ஷூட்டிங் எடுன்னா இவங்க திருவள்ளுவர் வச்சு எதை பேசினுக்கிறாங்க. சார், ஹீரோ இன்னும் வரலைங்க சார், அதனால தான் திருவள்ளுவரை கும்பிட்டு இருக்கிறேன். பாத்தியா நண்பா, ஒரு மென்டல் அங்க உட்காந்து இருக்கு, இன்னொரு மென்டல் இதுகிட்ட பேசிருக்கு. இதை வச்சு எல்லாம் நான் எப்படியும் நண்பா எடுக்கிறது? இது வச்சிருக்கேன் சிலை உன் ஞாபகமா தான். அப்படியே சொல்ற? அக்கா மத்தியானம்னா கல்யாணிச்சு. ஏ லூசே, டேக்கு போயிருக்கு, போய் உள்ள போய் நோஞ்சி பேசுற. எப்பா என் அசிஸ்டன்ட் இன்னைக்கு வரல, எனக்கு சாப்பாடு சொல்லிடுப்பா. பாத்தியா நண்பா, எவ்வளவு பதற்றத்துல இருக்கேன். சோறு வரலன்னு அந்த ஆள் பேசியிருக்கான். நண்பா, சாப்பாடுன்றது எல்லாருக்கும் தேவை தானே? சோறே துண்ணாம நடிக்க சொல்லல, இப்ப நடிக்கும் போது சோறு சொல்றாங்களேன்னு சொல்றேன். சார் டேக் ஓகேவா? டேக்கு ஓகேவா? ஒன் மோர் போகணும். சார், இது யார் மிஸ்டேக்? ஒன் மோர் போனோம். உங்க அசிஸ்டன்ட் பண்ண மிஸ்டேக்மா. சார், அவன் பண்ண மிஸ்டேக் நான் ஏன் சார் ஒன் மோர் போனோம்? இந்த மாதிரி பீடிங்களை வச்சு எடுத்தா இப்படிதாங்க. நானும் ஒன் மோர் போகணுமா? நானும் ஒன் மோர் போகணுமா? நீங்க யாரும் போ தேவையில்ல, நான் தான் இப்போ ஒன் மோர் போகணும். நீ ஏன் நண்பா இப்போ ஒன் மோர் போனோம்? தெரியல நண்பா, சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சார் நானும் ஒன் மோர் போகணுமா? பாத்தியா, என்கிட்ட இருக்கிற கேமராமேன் அவரும் ஒன் மோர் போகணுமா, அசிஸ்டன்ட் ஒன் மோர் போகணுமா? யாருக்காக நான் ஒன் மோர் போறது, எங்க போறது சொல்லு பார்க்கலாம். கஷ்டம் தான் நண்பா. ஒன் மோர் எடுப்பீங்களா? அது நாசமா போச்சு. இப்போ உங்க டைலாக் தான் நீங்க தான் பேசுறீங்க. இங்க 2 பேரும் வந்து நின்றுட்ட அப்புறம் இவ்வளவு பெரிய மாளிகை உனக்காகத்தான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நான் சார் வாய மூணு இருந்தா போதுமா, பாத்துக்கவா. எல்லாம் என் வீதி. இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் உனக்காக தான். கட் கட் கட். இவ்வளவு பெரிய பங்களா உனக்குன்னு சொல்லணுங்க. சார் சார் இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, போயிடலாம் சார். இவ்வளவு பெரிய பங்களா உனக்காக தான். கட் கட் கட். என்ன சார், கரெக்டா தானே பேசுனாரு, ஏன் கட்டுன்றீங்க? என்ன டைலாக் பேசினாரு? இவ்வளவு பெரிய பங்களா உனக்காக தான். இந்த டைலாக் யார் சொன்னது? நீங்க சொன்னதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. நீங்க தான் சொன்னீங்க, அதான் சொன்னேன். நண்பா, என்ன நண்பா, என்னதான் பிரச்சனை? நான் சொல்லாத டைலாக்க சொன்னேன்றாங்க. சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. ஆமா, நீங்க சொன்னதுதான் அவங்க சொன்னாங்க. ராஜ்குமார், இவர் என்ன சொன்னாரு நீ சொல்லு.
ஷூட்டிங் நேரத்துல குறுக்க வர வேணாம்னு சொன்னாரு. அது இல்ல, எனக்கு இப்போ ஒரு டைலாக் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு எந்த டைலாக் சொல்லியாக்கா? என்னோட டைலாக் இல்ல, அவருக்கு சொன்னாங்களே. என்ன டைலாக்? அது அவரு கேளுங்க. அவருக்கு தெரியாண்டா. அவர் டைலாக் அவருக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? இல்லடா, டைரக்டர் அவருக்கு சொன்னார்ல, அப்ப நீ கேட்டியா? என்ன? அதான்டா அவரோட டைலாக். அக்கா, அந்த டைலாக் நான் கேட்கல. இப்ப அந்த டைலாக் என்னன்னு தெரியணுமா? ஆமாடா, அததான் கேட்டேன். எடுத்துருப்பாங்களா? அது போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அந்த அம்மா அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சது கூட இந்த ஆள் டைரக்டருக்கு தெரியலையா? என்ன நண்பா சொன்னேன்? அந்த டைலாக போட்டு பார்த்தா தெரியும்னா இன்னும் ஒருத்தர் கூட ஷூட் பண்ணல. ஷூட் பண்ணாதானே போட்டு பார்த்தா தெரியும். உனக்காக தான் மாளிகை. இதை சொல்றதை விட்டு பிளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லுக்காப்புல. சார் நண்பா, உன தப்பா நினைச்சேன் சார். அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, சொல்லி தர வேண்டியது தானே. எங்களை ஏன் குழப்புறீங்க? சொல்லித்தர எனக்கு தெரியும். உன்னை யார் அங்கே சொல்லித்தர சொன்னது? தப்பா சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லித்தர வேண்டியது உங்களுக்கு தெரியுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போப்பா, கேட்க போலாமா? உனக்காக தான் இந்த மாளிகைன்னு சொல்ற. இது அப்பா சொல்லியிருந்தா சொல்லிட்டே இருப்பேனே. அதை தான் நீ சொல்லாம இந்த அம்மா சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு சொன்ன. இப்ப புரியுதா? ஓடு நண்பா, அந்த ஆளுக்கு தான் புரியல. வழவழன்னு பேசிக்காம ஷூட்டிங் போ நண்பா. ஷோ, டேக் போலாமா? சார் கொஞ்சம் தண்ணி குச்சிக்கிறேன் சார். ராஜ்குமார் தண்ணி எடுத்துறா. பாத்தியா, டேக் போலாம். நம்ம தான் தண்ணி குடிக்கணும், முதுகு சொரியணும், தலை வாரணும். தண்ணி குடிக்கிறாங்க நண்பா. ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடமா. ஐயோ, காலி ஆயிடுச்சே. ப்ரொடக்ஷன்ல எவ்வளவுதான் தண்ணி வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரியல. டேய், தண்ணி வாங்கி வச்சிடா. 2 கேன் வாங்கி வச்சிருங்க. எதை எடுத்து வச்சுக்கணும், எதை வாங்கி வச்சுக்கணும் தெளிவா இரு. டைலாக் மட்டும் பேசாத. டேக் போலாம். போலாம். ஆக்ஷன். உனக்காக இந்த மல்லிகை. கட். யாரு ஆக்ஷன் சொன்னாங்க பேசிட்டு யாரடா என்ன டைலாக் நீ பேசுறேன்? நண்பா, நீ பாருன்னு ஆக்ஷன் சொல்ற, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? சாரி நண்பா, அவங்க கூட இருந்து அதுவா வந்துருச்சு. யார் சொன்னா? நான் கரெக்டா தானே சொன்னேன். குருமுட்டை விளக்கென்ன, நான் மாளிகைன்னு நீ மல்லிகைன்னு சொன்ன. சரி, இப்ப கரெக்டா சொல்றேன். சொல்லி தொலை. ரெடி, ஆக்ஷன். உனக்காக இந்த மாளிகை. எனக்காக இவ்வளவு பெரிய மாளிகையை வாங்கியிருக்கியா? இனிமே தான் சம்பாரிச்சு வாங்கலான்னு இருக்கேன். சீ, உன்னை லவ் பண்ணதுக்கு வேற எவனா பணக்காரனா பார்த்து லவ் பண்ணிருக்கலாம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். பணத்தை பார்க்காத. தவர், நேத்தும் உங்ககிட்ட பணம் இல்ல, இன்னைக்கும் உங்ககிட்ட பணம் இல்ல, நாளைக்கும் உங்ககிட்ட பணம் கேட்டா இருக்காது. நீ அந்த டைலாக பேசாத. அப்ப நம்ம காதல் பண காதலா? பணாதி காதல். அக்கா, தண்ணி கேன் கேட்டா இல்லன்றாங்கக்கா. ஏய் நண்பா, நான் பார்த்துருக்கேன், டென்ஷன் ஆகுது. டப்பிங்ல பாத்துக்கலாம், விடுங்க. ஏய், யோ, எதையா டப்பிங்ல பாத்துப்ப? இத டப்பிங்ல பாத்துப்பியா? யாரு யோன்ற? முதலாளி, நான் யோ சொன்ன, நீ தப்பா நினைக்காத. அந்த ஆள் டென்ஷன் ஆகி போனா மொத்த பணமும் போயிடும் பாத்து. சரி, நான் கரெக்டா பேசுறேன். அவர் கூட்டணும். என்னக்கா கூன்னு ரெண்டு போறாங்க? ஏன்டா, என்னாச்சு? அக்கா, உனக்கு வர அறிவு இல்லாம போதுக்கா. ஏய், இல்லக்கா, 6:30 ஆகுதுன்னு சொன்னேன். ஐயோ, மணி 6:30. டேய், கிளம்பலாம்டா. என்னம்மா போற? மணி 6, நான் போறேன். ஏய், வாடா. அப்ப டைரக்டர் என்ன மட்டும் வச்சு எடுப்பாரு? இதெல்லாம் இப்ப கோச்சிக்கலாமா நண்பா? வா நண்பா. டெய்லி இதே தலைவலியா போச்சு. வா நண்பா. எங்க அந்த அம்மா? எந்தம்மா? எந்த அம்மாவா? பாத்தேன் நண்பா, இப்படிதான் வெறுப்பேத்துறான் நண்பா. ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாரு. 6 ஆயிடுச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. 6 ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. போகாம 10 டேக் வாங்கியிருந்தா டைம் முடிஞ்சது போனாங்க. இந்த அளவு வச்சு மாட்டேனா எப்படி எடுக்கிறது? நாளைக்கு தான் இதோட. என்ன போறாரு? முதலாளி, டைரக்டர் டென்ஷன்ல இருக்கிறாரு. நாளைக்கு பாத்துக்கலாம், வாங்க. 1 2 3 4 இதான் மூமெண்ட். ஓகேவா? போலாமா? போலாம் சார். ரெடி. ஏமா, அறிவு இருக்காமா? சார், கம்பம் வீக்கு சார். இது வரைக்கும் இங்க 7 சாங் எடுத்திருக்காங்க, எதுவுமே ஆகல. கம்பம் வீக் இல்ல, நீ பயங்கரமா இருந்திருக்க. சார், இந்த கல்லு போனா போது, அடுத்த கல்லு கிட்ட போய் ஆட்டுமா? நீ என்ன முடிவுல வந்திருக்க? மொத்த கல்லையும் சாய்ச்சிட்டு போயிடணும்ட்டு. அது இல்ல சார், சாங் நல்லா வரணுமே தான். ஏமா, உன்னை வச்சு எடுத்தா சாங் நல்லா வருமோ இல்லையோ, கல்லெல்லாம் பேத்துன்னு வரும்னு நல்லா தெரியுது. சார், வேற என்னதான் சார் என்ன பண்ண சொல்றீங்க? இருமா, கிரேனை வச்சு மேல அந்த கம்பம் மேல நின்று ஆடுற மாதிரி வைக்கலாமா? ஓகே சார், அப்படியே பண்ணலாம். கரெக்ட். ஐயோ ஏம்மா, இதாவது சாஞ்சுதான் உங்ககிட்ட காட்ட முடியும். ஏறி நின்று உள்ள போச்சுன்னா எவன் பதில் சொல்றது? சார், நீங்க எப்படின்னா எடுங்க சார், நீங்க சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். சரிம்மா, இப்படியே உருண்டுன்னு போற மாதிரி எடுத்துருவோமா?
ஓகே சார், அப்படியே பண்றோம். எந்திரிமா, புடிச்சு வச்ச புளியார் மாதிரி உக்கானே பேசுற. உருள்ற மாதிரி எடுக்க போய் இந்த லேண்டு உள்ள போச்சு வச்சுக்க, மழை காலத்துல தண்ணி தேய்க்குதுன்னா அதுக்கும் பிரச்சனை வருமே. சார், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. உன்னை படத்துல போட்டு எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்சல் பென்சல் பேசிக்காத, போய் உக்காரு. சரி, இப்போ ஹீரோயின் அந்த ஸ்டோன் கிட்ட இருந்து பார்ப்பாங்க. ஆமாம் சார். நீங்க இங்க இருந்து அவங்கள வந்து இப்படியும் அப்படியும் பாக்குறீங்க. பண்ணிடலாம் சார். ஓகே, நான் செஞ்சு காட்டுறேன், அதே மாதிரி பண்ணுங்க. இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க ஹீரோயினை, இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க. வாங்க பண்ணுங்க. ஆக்ஷன். கட் 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 கட். கரெக்டாக தானே பண்ணேன் சார். என்னங்க கரெக்டா பண்ணேன்? அந்தம்மா கல்லை தள்ளி விட்டுச்சு, நீ கல்லை ஆட்டி புடிங்கி எடுக்கிற, என்ன தான் நினைச்சிருக்கீங்க? இல்லையே, நீங்கள் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். ஏங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணலங்க. நீங்கள் ஒன் டைம் பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டுறேங்க. இப்படி வாங்க. இப்போ நீங்க ஹீரோயின் இப்படி வராங்க, இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க. அப்படிதாங்க நானும் பண்ணேன். அப்படி பண்ணங்க. இப்போ கரெக்டா பண்ணுங்க. இப்படியும் அப்படியும் ஹீரோயினை பாக்குறீங்க. ஓகேவா? ஓகே சார். என்ன தூக்க முடியலையா? ஏய் ஏய் ஏய், என்ன பண்றீங்க? இல்ல சார், ஒருத்தரா தூக்கி கஷ்டப்பட்டாரா, அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். சார், இந்த பாட்டில் இந்த அம்மா வந்து கல் தூக்குவாங்களா? நாசமா போச்சு. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நீங்கள் ஆணியன்றையும் கல் தானே பிடிங்கன்னு இருக்கான். அதானே. ஏமா, இந்த லேண்டுக்காரங்கிட்ட ஆடுறதுக்கும் பாடுறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கினேன். புடிங்கி எடுக்கிறதுக்கோ சாட்சி விடுறதுக்கும் கிடையாது. அப்போ எதுக்கு அது மாதிரி ஆட சொன்னீங்க? நல்லா புரிஞ்சுங்க, உங்களை ஆட சொன்னேன், ஆட்ட சொல்லல. சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஆட சொன்னு சொல்றீங்க, ஆட்டினாருன்னு சொல்றீங்க. இல்லையம்மா, நான் ஆட்டெல்லாம் ஆட்டல, ஆடினேன். ஆமாங்க, நீங்க ஆடுனீங்க, நான் தான் சரியா கவனிக்கல. இன்னொரு தடவை சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க. செஞ்சு காட்டுங்க சார், நாங்க 2 பேருமே பாத்துக்கிறோம். செஞ்சு காட்டுறேன். இப்படி வாங்க, நீங்க போங்க. இப்படி இருக்கா? என்ன பண்றாருன்னா, உங்களை இப்படி பாக்குறாரு, அகைன் இப்படி பாக்குறாரு, மறுபடியும் இப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. சார், நான் ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் சார். இருமா, என்ன பண்ற? நீங்க என்ன பண்ணி காமிச்சீங்களோ அதான் பண்றேன். ஏமா, கல்லு ஸ்டாண்டர்டா நிக்கும். நான் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி காமிச்சேன். சார், உங்க உடம்புக்கு இப்படி அப்படின்னு ஆட முடியும், எங்க உடம்புக்கு இப்படி அப்படின்னு ஆட்ட முடியும். மொத்தத்துல எங்க முகம் அப்படி இப்படி வருதா இல்லையா? நல்லா வாயில வரும். சார், கல்லை விட்டுட்டு வேற எதனா மூவ்மெண்ட் எடுங்க சார். எடுக்கிறேன். என் உயிர் எடுக்கிறீங்களா? வாங்க 2 பேரும். இங்க படுங்க. 2 பேருமே சார்? 2 பேரும் தான். ஆனா 2 பேர் தலை இங்க இருக்கும், கால் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி படுங்க. ஒருத்தர் பார்த்து பாட்டு பாடுங்க. சார், என்ன பாட்டு பாடணும்? என்னுக்கு மயக்கம், என்னுக்கு தயக்கம், என்னுக்கு என்ன ஆச்சு? எனக்கு மயக்கம், எனக்கு கலக்கம், எனக்கு நாச்சு. நாசமா போச்சு. நான் பாடினதுன்னா நீ பாடினதுன்னா நான் பாட்டுங்களா அந்த வரிய பாடு. என்ன உனக்கு மயக்கும், என்ன உனக்கு தயக்கும், என்ன உனக்கு என்னாச்சு? என்னங்க பாடுறீங்க? அவங்க ஏதோ ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்க மாதிரியும் அவங்கள போய் ஏன்னு உனக்கு என்ன ஆச்சு, இப்படிலாம் ஆயிடுமா, இப்படி நடந்து போச்சு, சோகத்தை விசாரிக்கிற மாதிரி இருக்குங்க. டூயட் சாங்குங்க. ஓ, டூயட்டா? இப்ப பாடுறேன் பாருங்க. பாடுங்க. என்னனுக்கு மயக்கம், என்னனுக்கு மயக்கம், என்னனுக்கு ஆச்சு. ஒரு மசாலா கம்பெனி இருக்குங்க, அவங்க தான் இந்த பவுடர் வைக்கிறாங்க. அதை 4 தடவை சொல்லுவாங்க விளம்பரத்தில். அது மாதிரி ஒரே வரியை 4 தடவை சொல்லிருக்கீங்க நீங்க. சார், நான் இப்ப பாடுறேன் சார். பாடுங்க. ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு கலக்கம், ஏன் எனக்கு நாச்சு. அம்மா, அந்த 2 வரி கூட டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? இல்லை நாச்சு யாருமே ஒன்று இழுக்க சொன்னது. சார், நாங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டோமா சார்? பாடி தொலைங்க. ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு தயக்கம், ஏன் எனக்கு நாச்சு. One more. எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு கலக்கம், ஏன் எனக்கு நாச்சு. ஏங்க, என்னன்னுக்கு அப்படி என்னன்னுக்கு இல்லை, என்னன்னுக்கு மயக்கம், என்னன்னுக்கு தயக்கம், என்னன்னுக்கு என்ன ஆச்சு. அதே மாதிரி பாடுமா. சரிங்க சார். உன் ராகத்துக்கு பாடாத, உன் இஷ்டத்துக்கும். ஸ்டார்ட் ரோலிங்கா சார். ஆக்ஷன். ஏன் எனக்கு மயக்கம், செருப்ப கைட்டு அடிப்பேன். ராகமா பாடாதன்றல. என்னன்னுக்கு மயக்கம், என்னன்னுக்கு தயக்கம், என்னன்னுக்கு அதுதான் வேணும். ஓகே சார், ஓகே சார்.
எனக்கு மயக்கம் எனக்கு தயக்கம் எனக்கு என்ன ஆச்சு சூப்பர் பாருங்க. எனக்கு மயக்கம் எனக்கு தயக்கம் எனக்கு என்ன ஆச்சு கரெக்டா பாட்டீங்க. இப்ப என்னன்னா 2 பேரும் உருண்டு உருண்டு பிறண்டு போறீங்க. ஓகே சார். ஐயோ வேணாம் 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 டேமேஜ் வேணாம் போதும் எந்திரிங்க. ஓகே சார், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துங்க. உன் சீடி எடுத்துட்டு வந்துடலாம். வாமா. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணணும்? சொல்றேன் வாமா. நீ என்ன பண்ற? இப்படியே உட்காருமா. இங்க உட்காந்து என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணீங்கன்னா இந்த செடியை இப்படி 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 பண்றீங்க. ஓகேவா? ஓகே சார். நான் ஆக்ஷன் சொன்ன ஒண்ணு பண்ணுமா. ரோலிங் ஆக்ஷன். ஏய் ஐயோ சார், என்ன தூக்குங்க சார். உன்னை தூக்குறதா இப்ப குறையா சார், செடி வீக்கு சார். அப்ப கூட நீ குண்டுன்னு ஒத்துக்கல. சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள அந்த ஃபீலோடயே நினைச்சிட்டு இந்த செடியை எப்படியே சுத்தி வருவீங்க சார். இந்த செடியா சார்? ஆமாங்க, இதெல்லாம் சுத்தி வரணும். பண்ணுங்க. ஆக்ஷன். இவன் மாந்தோப்பிலேயே சுத்தணும்னாச்சு. இது என்ன? ஏய் என்ன சார்? என்ன செடியை மறிச்சிட்டீங்க. மரத்தை சுத்த சொன்னா சுத்தலாம், செடியை சுத்த சொன்னா மெரிக்க தானே சார் செய்வான். சப்பா, சரி வேற செடியோ இல்லை வேற மரமோ பார்க்கலாம். வாங்க போகலாம். சார் டயர்டா இருக்கு, ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம் சார். அப்போ இந்த வீடியோவுக்கு தொடரும் போடணும். தொடருங்க.